மாதா கோயில்ல போய் சாட்சி சொல்ற இது இருக்கு இன்னைக்கு. அதனால கோயில்ல போய் சாட்சி சொல்லி கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இடமா சுத்தி பார்ப்போம். அதெல்லாம் பார்ப்போம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. காலையில சாப்பிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டு யோகம் செஞ்சு கடல்ல குளிச்சுட்டு நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் குளிக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து மதியம் சாப்பிட்டு நான் இவ்வளவு நேரம் யூடியூப் பார்த்துருக்கேன். யோன்ஸ் கடல் குளிக்க போனால நம்மள போர் அடிக்கும்னா ஸோ இப்போ 2 மணி ஆகும்போது இன்னும் 3 நிமிஷத்துல 2 மணி ஆகும். நாங்கள் இப்போ தான் மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ஒன்றும் இல்லை வந்து பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து பெரிய ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து மதியம் தூங்கிட்டு இப்போ 6:30 ஆச்சு. எல்லோரும் கிளம்பியாச்சு. வெளியே ஷாப்பிங் பண்ணிட்டு கோயிலுக்கு போகணும்னா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிளம்புறோம். யோகன்ஸ் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேச ஷாப்பிங்லாம் மிஸ் ஆகணும் இல்லை. அப்படி சாப்பிட்றதுக்கு போறி சொந்தக்காரங்கள்லாம் கேட்பாங்கல்ல, வேளாங்கண்ணி போயிருக்கீங்க என்ன ஒன்று வாங்கிட்டு வரல அப்படின்னு கேட்பாங்கல்ல. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? நியூ வாட்ச் தானே. ப்ரொமோஷன் சிம்முள்ள கிடைக்கும். என்னது நீல கம்பெனி டிஷர்ட்லாம் போட்டிருக்கு. ப்ரொமோஷன் வீடியோவா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? முடிஞ்சா கேப்சர் பண்றேன், இல்லைன்னா கோவப்படாதீங்க. எல்லாரும் பார்க்கணும்.
விஷு ஹலோ கைஸ் ஹலோ கைஸ் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:40 ஆகிட்டு நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் தான் கிளம்புறதா பிளான். ஆனால் வந்து நைட்டு யாருமே தூக்கம் வரல இல்லை வந்து அதனால இப்போ 12:40 மிட் நைட் ட்ராவல் பண்ண போகிறோம். நைட்டே கிளம்பிட்டோம். அதுவும் நான் பாடின பாட்டில் எல்லாரும் தூக்கத்துலேருந்து அதனால இப்போ கிளம்புறதா ஐடியா போட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு. ஸோ வேளாங்கண்ணிலேருந்து கூட்டப்பள்ளி கிளம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான்.